உன்னைய இந்த ஊர் முக்கியஸ்தர் நாட்டாம இருக்காரு. நாட்டாம ஆமா ஒரு தடவை கூட்டி கொடுத்தா வேலைக்கு வேலைக்கு கூப்பிட்டு கொடுத்தா அட்வான்ஸ் கூப்பிட்டு கொடுத்தா இந்த மாதிரி அழக கண்மணிதான் வந்து சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு. சரி அதுவே ஒரு தடவை ஒரே தடவை மட்டும் கூட்டி கொடுத்துருவாரு. கூப்பிட்டு போய் விட்டுட்டு வரேன். கூட்டு போய் விட்டு நம்ம வீட்டுல சரி போற 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 எப்படி இனிக்குது? பப்பு ஊனு. பப்பு ஊனா? ஆமா. பப்பூன். பப்பூன். கோமாளி. கோமாளி. ஆமா. நான் பப்பு ஊனு. அவன் ஆண்டி. என்னது? சுருளி ஆண்டி. ஏய் இங்க வரா. அது சுருளி ஆண்டி இல்ல. என்ன அப்புறம் இருக்கிறப்ப அந்த ஆண்டி தாமா போமா. ஆமா ஆமா.
மாப்பிள சூத்தா சூத்தாரா சூத்தா சுத்தா சுத்து 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 ஆமா ஏமா ஏயா இந்த சுத்துக்கே அப்படி பின்னாடி பின்னாடி வாங்குன்னு வாங்குது சரி இன்னும் நேரம் இருக்குது காலம் இருக்குது ஆமாய்யா நேரவே நொறுங்கிட்டு இருக்கு ஆமா 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 அப்புறம் கேப்பா பாப்பா ஏப்பா ஆரம்பிச்சிடலாமா ஆரம்பிச்சிருவான் 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 ஆமா ஆமா அண்ணா இன்னும் ஒரு 2 பாடம் வாசனே நீ ஆரம்பி வாமா ரொம்ப உரிமையா கூப்பிடுறாங்க.
வாமா வாமா உங்களுக்குள்ள வாமா. அதுக்கும் இருக்கிறேன். இந்த மேக்கப் உனக்கு பாதி தானே இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேக்கப் ட்ரெஸ் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாமே சிறப்பு எல்லாமே சிறப்பு எல்லாமே அருமை அருமை அருமை. அப்படி போய்க்கிருக்கு. ஆமாயா. அதாவது கால நேரம் காரியத்தை கேளு. சரி. காலம் கண் பண்ற நேரம் பொண்ணானது. ரெண்டையும் கருத்தில் கொண்டு அப்ப ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. நான் ஆரம்பிச்சா பூரா இருட்டாதான் இருக்கும். இருட்டாதே இருக்குமா? ஆமா. ஏன்? கஷ்டப்பட்டு வெளிச்சத்தை போட்டிருக்கேன். ஏயா இருட்டுக்குள்ளலாம் நல்லா இருக்காது. இருட்டுக்குள்ளதான் தலைவி தெரியலாம். என்னத்த என்ன எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒன்று இருக்கு. ஆமா. அதனால கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட ஆரம்பிப்போம். ஆரம்பிங்க. அண்ணே தம்பிக்கு ஒரு கை போறியா? மைக்கிலனே தப்பாவே பேசாதே. செவிட்டு பையன் மைக்கில் ஒரு கை போடுறான்டா. வா அங்கிட்டு போவோம். ஹலோ 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். கை முட்டி கந்தசாமி மைக்கலாம் கொடுக்கும். இந்த தாரிமா உனக்கு இல்லாததா? இந்த கொஞ்சம் தொடச்சுக்க ஒழுகுது. பரவாயில்ல. அப்ப என்ன ஊரு? ஆமா அந்த ஊரை பத்தி சொல்லணும். இந்த ஊரை பத்தி சொல்லணும். ஆமா ஆடி லாஸ்ட் அதாவது பொங்கல்னு சொல்லுவாங்களே. ஆமா இன்னைக்கு லாஸ்ட் வெள்ளி, நாட்டு வெள்ளி. ஆமா கடைசி வெள்ளி. சிறப்பான நாள் அற்புத நாள். சாமிக்கு ஏத்த நாள். சாமியை கும்பிட்டு பொங்கல் வச்சு கூடை காய்ச்சி ஊத்துற நாள். ஆமா. அது என்னைய பார்த்து விசில் அடிக்குது, உனைய பார்த்து இல்ல. உனக்கு கூட கேக்குது. கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஒரு டைம் வரும்போது என்ன கண்ணு சிமிட்டு நான் பாத்துக்கிறேன். ஒன்னே சொல்லலாமா? சொல்லுவோனா? அப்படி இருக்கும் போது பெரியவர்களே, ஆமா அன்புக்குள்ள பெரியவர்களே, பெரிய பெரிய தாய்மார்களே, பெரிய பெரிய தாய்மார்களே, வயசான வாலிபர்களே. அதாவது அப்படிதான் போனேன். ஆமா அப்படிப்பட்ட இன்னைக்கு சிறப்பாக இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு நமது இன்னைக்கு வாக்குளத்துல. ஆமா இன்னைக்கு அதாவது குதிரை எடுப்பு. குதிரை அடிப்பா குதிரை எடுப்பானா? கூரை கூரை எஸ் வாகை குளம். ஆமா வாகை குளம். எஸ் எஸ் வாகை குளம். ஆமா வாகை குளத்துல இன்னைக்கு அந்த குதிரெடுப்பு திருவிழா. ஆமா இன்னைக்கு நம்ம சாமி காவல் தெய்வம் சக்தியுள்ள தெய்வம் அருள்மிகு தெய்வம் நம்ம வாழ வைக்கும் தெய்வம். ஆமா அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு ஆடி பொங்கல் சிறப்பா கொண்டாடி இருக்காங்க. ஆமா இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உடனே நல்லா பிய்ய தின்ன மாதிரி தின்னியா? அண்ணே சோற வைங்க, அண்ணே குழம்ப ஊத்துங்க, அண்ணே ரசத்தை ஊத்துங்கன்னு சாமி பேர் தெரியாம நீ எதுக்குடா வந்திருக்க? ஏண்டா எல்லாமே ரைட்டு. நீ சொன்ன ரெண்டு உண்மை ரெண்டு இல்ல. நாங்க போகும்போது வத்த குழம்பு சாம்பலம் தீர்ந்துருச்சு. ரசத்தமா ஊத்தி பிணைஞ்சு. ஆமா பிணைஞ்சு அப்பேற்பட்ட இன்னைக்கு நமது வாழ வந்த நம்மன். ஆமா வாழ வந்த நம்ம அம்மன் இந்த திருவிழா ஆடி பொங்கல் முன்னிட்டு நீங்க கஷ்டப்பாடுபட்டு அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஊரு கிராமத்தை சேர்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழா கமிட்டி பொறுப்பாளர்களுக்கும் இந்த விழாவில் மிக சிறப்பாக அங்கங்க ஓடி பணியாற்றின்ற இளைஞர்களுக்கும் மனமார்ந்த எங்களுடைய கலைக்குழு சார்பாக முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் ஆடிய ஆடித்து பாடின போது சொல் குற்றம் இசை குற்றம் இருந்தாலும் அத்தனையும் உங்க பிள்ளையாட்ட மன்னிச்சு எங்க 2 பேர்த்தையும் மன்னிச்சு விட்டுருங்க. எப்படி உங்க பிள்ளைய தூக்கு போட்டு மிதிப்பீங்களோ அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள டாப்பா போட்டுக்கிட்டு 1க்கு 2 செனப்பணிய கூப்பிட்டு வந்திருக்கேன். நல்லா அடிச்சு நொறுக்குங்க இவங்க 2 பேர்த்தையும். அதை செய்யுங்க ஐயா. பெருசு தயாராரு. அவர் யார் தெரியுமா? அவர் தான் என் மச்சான். தெரியுது முக்கா பூசன். ஆமா தெரியுதுமா. அப்படிப்பட்ட நீங்க சிறப்பான நிகழ்ச்சியை கொண்டு நடத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிந்து கொண்டு அப்ப எந்த ஒரு மேலம் நம்ம எந்த ஒரு மேல ஆட்டம்
அப்படி சொல்லணும்ல. கரெக்டா சொல்றா பாரு. பெத்திரெட்டியப்பட்டி. ஆமா, பெத்திரெட்டியப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் அன்புக்குரிய பெத்திரெட்டியப்பட்டி சேர்ந்த அன்புக்குரிய அண்ணன் மாடசாமி சொன்னா எப்படி இருக்கும்? மாடசாமி எப்படி இருக்கும்? கல்லாய் வந்தது கடவில்லமா கட்டியார் கண்டிந்தவன் தேவியம்மா உள்ளாய் நிலத்தவன் கட்டியம்மா பூவாய் மனத்தவன் காரியம்மா. கல்லாய் வந்தது கடவில்லமா கட்டியார் கண்டிந்தவன் தேவியம்மா உள்ளாய் நிலத்தவன் கட்டியம்மா பூவா மனத்தவன் வாழவந்தம்மா. இப்பேற்பட்ட நம்ம அண்ணன் மருசாமி ஏண்டி சிறப்பா வந்திருக்கு. இந்த மேலத்துக்கு இணையாக அப்படியே போடணும். என் பாணிக்குள்ள நான் சொல்லிட்டேன். நாட்டு துணியில கடமை கண்ணியும் கட்டுப்பாடோட போவோம்னு சொல்லிட்டேன். இங்க பாரு, நீங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூணை புடிச்சிட்டு ஆடுறீங்க, நீங்க நாங்க நாளை புடிச்சுக்கிட்டு ஆடுறோம். என்னடா கொடுமையா இருக்கு. ஏண்டா உங்களுக்கு 3 ஒரு ஆம்பளை 3 புடிச்சிட்டு ஆடிட்டுறோம். ஒரு பொம்பளை 4 ஏமா என்ன அப்ப அது ஒண்ணு என்ன அதிகம்? அது என்னது அதிகம்னு கேக்குறியா? நான் சொல்லிட்டேன். சரி, நான் சொல்லவா? எங்க அண்ணன் சொல்லு. அச்சம் 1 மாடம் 2 நாணம் 3 பைப்பு. ஏண்டா பைப் இருக்கு. நம்மளுக்கு தானே பைப் இருக்குது. பயிர்ப்பு பயிர்ப்பு பயிர்ப்பு. அச்சம் மரம் நாணம் பயிர்ப்பு பயிர்ப்பு இருக்கட்டும். அது அப்படியே இருந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. இங்க பாரு, என்னன்னு நான் வந்திருக்கிறது எல்லாத்தையும் காட்டுறதுக்கு வந்திருக்கேன், என் திறமைய. அதனால அப்படிலாம் நான் போக மாட்டேன். கேள்விப்பட்டேன். இந்த பிள்ளை எதையுமே மறைக்காது, எல்லாம் ஓப்பனிங்க திறமை. அப்படியே இருக்கணும். அப்படிப்பட்ட இன்னைக்கு சிறப்பான இந்த ராமசுவரன் நையாண்டி மேளத்துக்கு அண்ணாச்சி கலைக்குழுவில் சிறப்பாக இணங்கி, அதாவது நாட்டுப்புற கிராமிய கலை கரகாட்டம் சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே எடுத்து காட்டக்கூடிய அளவுக்கு பேர் வழங்கக்கூடிய அளவுக்கு நீங்க வந்திருக்கக்கூடிய கரகாட்ட செட்டு எதுன்னு கேட்டா மாரியம்மன் கலைக்குழு கரகாட்டம் சொன்னா எப்படி 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 நச்சு நச்சுன்னு எங்க சொல்லி போடுமா போடுமா. எப்படி போடணும்னு கேட்டீங்க. இப்பொழுது நம்மளது ஊரு சத்யா எப்படி 7 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் அதே மாதிரி சத்ய பிரியா இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கா. இப்பொழுது அவர்கள் உள்ளே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெல்கம் 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 பிரியா, வெல்கம். சூப்பர்மா. இப்படி அவருடைய நம்முடைய மாடசாமி, எங்களுடைய எஸ்கே மாரியம்மா, இந்த நையாண்டி மேளம் இந்த கரகாட்டம் இங்க இணைந்து புனைந்தெல்லாம் இல்லையா? இந்த மருந்தாம ஆரம்பிக்கிறேன். என்ன அவசரத்துல வேதாந்த அவசரம் தான் கேளுமா. சும்மாதான் அப்படிதான் விட்டாங்க வரும்போது வெளியே. மைக் செட்டுக்கார மச்சான் எந்த ஊரு? அதானே அருமையான பாடலை கொண்டு சிறந்த சிறந்த முறையில பாருங்க, சிறந்த முறையில கேட்டுட்டயா? அவன் மட்டும் அவ்வளவு ஹைட்டா இருக்காரு, நான் மட்டும் குட்டையா இருக்கேன். வந்தானே கேட்டுட்டேன். எல்லாம் ஒரு சைஸ் தான், ஒரு சிட்டுக்காரு. அப்பேற்பட்ட அந்தந்த நேரத்துல அந்தந்த பாடலை, அதாவது
சாமி பாட்டு வேணுமா ஆ, கிராமிய நாட்டுப்புற பாட்டு வேணுமா வேணுமா? சோக பாட்டு வேணுமா சொந்த ஊர் செட்டியா? லவ் ஸ்டோரி பாட்டு வேணுமா லவ் ஃபெயிலியர் பாட்டு வேணுமா? இப்படி அந்தந்த நேரத்தில் அந்த பாட்டுகளை நம்மளுக்காக அமைத்து மிக சிறப்பாக ஆ, குறைஞ்ச செலவுல அதிகம் பாத்தியா கோபுரத்தை பாத்தியா கோபுரத்தை பாத்தியா அங்க அம்மனை பாத்தியா ஏன் ஐயாவை கட்சாமிய பாத்தியா இப்ப ஏற்பட்ட இன்னைக்கு நம்ம ஒளி அமைப்பு என்ன அப்படிப்பட்ட செட்டி என்ன செட்டியா? இந்த போட்டுருக்குல ஸ்ரீ கிருஷ்ணா 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 எஸ் வாகைக்குளம் வாகைக்குளம் வாகைக்குளம். அவரை நான் எப்படி போட போறேன் தெரியுமா? கேட்டதை கொடுப்பவனே ஏய், கொய்யாடா. கிருஷ்ணா நான் முதல்ல அவரை போடுறேன். அவர் என்னைய போடட்டா, அப்புறம் நீ போடு. சரி நான் அவருக்கு எப்படி போட போறேன் தெரியுமா? ஒரு நோக்கமா இருந்துடும் கருத்த மச்சான், கருத்த மச்சான், கருத்த மச்சான். ஏ மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான். நினைப்பிருக்கா, நினைப்பிருக்கா, கிருஷ்ணா மச்சான். உன்னை நெடுநாளா விரும்புதியே மனசு மச்சான். ஏயா காது கிருஷ்ணா மச்சான் கருத்த மச்சான், கருத்த மச்சான், கருத்த மச்சான். ஏ மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான். நினைப்பிருக்கா, நினைப்பிருக்கா, உனக்கு மச்சான். உன்னை நெடுநாளா விரும்புதியே மனசு மச்சான். நீ கொடுத்த உதட்டு முதல் தமிழனா எடுப்புதையா? நீ இல்லாத வாழ்க்கையே மனிதனே முடிவு பண்ணு. கருத்த மச்சான். அருமடா சூப்பர் சூப்பர் எங்க இருக்காங்க அவருக்கு நான் போட்டேன். ஆ, ஆ. இப்ப எனக்கு அவர் போடுவாரு. அதே போல சரியா? நான் சொல்கிறேன் அதே போல இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகிறது இந்த புண்ணிய பூமியில கண்ணியத்தோடு கடமை காட்டி இருக்கக்கூடிய ஏய், எங்களது அவருக்கு நான் போட்டேன். காவல்துறை ஐயா அவங்க அவருக்கு நீ போடு. காவல்துறை ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பாக ஊர் கிராம சார்பாக நன்றி நன்றி தெரிந்து கொண்டு நம்ம பொம்பளை போலாமா ஏய், இல்லையா? ம். அவர் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. சரி அவர் திறமைய காட்டுறதுக்கு அவர் போட போறாராம். சொல்லி வை. அதுக்குள்ள நீ என்னமோ கிருஷ்ணான்னு சொன்னீர, அதை போடு. நான் அது சொன்னேன்ல சொல்லு. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படி சொல்லி அதே போல நல்லதுமே சொல்லி நல்லதுமே சொல்லி நல்லதுமே சொல்லி அகர முதல் எழுத்தெல்லாம் அதிக வைத்தான் தேவி அந்த இடத்த அவன் பிடிக்கணும் ஆதி பகவான் முதல் என்று உணர வைத்தானியே முக்கு நல்ல முக்குடா, நல்ல முக்கு. இடவர்ணை செய்து குளிர வைத்தா தாயே அகர முதல் எழுத்தெல்லாம் அறியவதா தேவி. அகர முதல் எழுத்தெல்லாம் அறியவதா தேவி. ஆதி பகவான் முதல் என்று உணர வைத்தா அம்மா உணர வைத்தா அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாயே. ஆதி பகவான் முதல் என்று உணர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய எழுத்த நாடகத்தில் ஏற்றி வைத்தார் எழுத்த நாடகத்தில் ஏற்றி வைத்தார் எங்கவன் இங்கு சென்று உணர வைத்தார் உண்மை எழுத்த என்றும் தெரிய வைத்தார் உண்மை எழுத்த என்றும் தெரிய வைத்தாய் உமது வாழ்க்கை வந்து பேச வைத்தார் அம்மா பேச வைத்தார் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாயே. ஆதி பகவான் முதல் என்று உணர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாயே. என்னோ எழுத்து என்னும் கணக்கிரண்டாய் என்னோ எழுத்து என்னும் கணக்கிரண்டாய் ஏற்றதரும் புலமை ஆற்று தந்தா ஏற்றதரும் புலமை ஆற்று தந்தா ஐயும் வெளியே வந்து அறிவு தந்தா ஐய
தெய்வத்தை வணங்கியாச்சு. தெய்வத்தை. அப்புறம் அம்மா போட்டு பாக்குறாரு இங்கிட்ட அப்படி அப்புறம் பாப்பா வாயப்படி 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 தூக்கி புரியுமா? ஆமா ஆளுதே வளர்ந்துருக்கு, அறிவு ஒண்ணுமே வளரல. யார பார்த்து சொல்ற? என்ன பார்த்துதான் அவங்க ஓடியே போடா என் துமுக்கு, ஓடிய டொமேட்டோ, போடா என் பொட்டேட்டோ, கருத்து பீடி கிளம்பி கிழட்டு முண்டா, கிழட்டு முண்டையா? ஆமா கிழட்டு பையலே. யார் நானா? யார பார்த்து சொல்ற? உன்னத்தே நானும் அப்பா வந்து பாக்குறேன், முன்னாடி என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னவா அவரா? அவரு முன்னாடி வந்து நட்டமா தூக்கி பிடிச்ச மாதிரியே அங்க பாரியா? யாரு அவரா? பங்காளியா கைய மாத்து, சும்மா அப்படியே போட்டு சொல்லிடுறாரு. கையில முன்னாடி தொங்க விட்டாரு, ரெண்டு கை உள்ள விட்டு என்னமோ பண்ணிட்டே இருக்காரு. பட் என்னன்னா தெரியும், முழு முழு கட்டறது உள்ள போச்சுன்னு நினைக்கிறேன். பொடி பொடி கொடுத்து கடிக்க மாட்டேங்குது. விவசாயம் பண்ணிக்கிருக்காரு, வெள்ளாமை நல்லா வரலான்னு பாக்குறாரு. அப்புறம் இருக்கிறப்ப மதுரையிலே பேரும் புகழ் வாய்ந்த எஸ்கே மாரியம்மா செட்டா சும்மாவா? சிங்கார சிட்டு, சிவந்த ரோஜா மொட்டு, அழகின் கண்மணி, பருவ சிட்டு, அப்படி இலசுகளா கூட்டம் எப்படி இருக்குது இந்த 4 பிள்ளைகளுக்கு? எப்படி உன் தங்கச்சி பாக்குறப்பெல்லாம் அப்படி இங்க உள்ள ரெக்க கட்டி பாடுறது, அப்படியே ஆட்டு அப்படி இருக்குதா? ஆமா சரி. அப்ப 4 பேருக்கு எப்படி தான் போடணும்? சும்மா நரக்குன்னு போடணும். அதான் போடுறா. போட்டுருமா? துருக்கி வச்சா கத்தா கொல போல சகல வேல ஒடி வந்தாலே, துருக்கி வச்சா கத்தா கொல போல சகல வேல ஒடி வந்தாலே, பாட்டரி போலி கேவலா மேட்டல் போடு பராக்கிடா, வேலக்காரி சரக்கடிச்சா பாண்டி பேரி தெரியுதா? குளிக்கி வச்ச கொட்டா கொல்லா, குளிக்கி வச்ச கொட்டா கொல்லா போல சகல வேல ஒடி வந்தாலே. பாட்டி கரங்க போன குடிக்கிட்டா, குடிச்சு தண்ணி மன தலாபா நடக்கட்டா, தொட்டி ஒன்ன ஒரு காட்டட்டா, அதுல ரொம்ப சின்ன ஒரு காட்டட்டா, சாத்திக்கலாமா சாத்திக்கலாமா சந்தோஷமாமா சாத்திக்கலாமா ஜிமா சாத்திக்கலாமா எம்மடியில் சாத்திக்கலாமா ரகசிய சாத்திக்கலாம் சாத்திக்கலாமா கரும்பு கூப்பிடுற சொல்லி கேட்டு குளிக்க விட்டு பன்னீர் பேரா பொண்ண உடக்கிட்டா, உடக்கி சிக்கன மீன் வாங்கி தாக்குதா, பன்னீர் பேரா பொண்ண உடக்கிட்டா, அதுல சிக்கன மீன் வாங்கி தாக்குதா, சாத்துக்கலாமா சாத்துக்கலாமா சந்தோஷமாமா சாத்துக்கலாமா 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 சந்தோஷமாமா சாத்துக்கலாமா, எரிய வீட்டு கட்டி பொறுத்துக்கலாமா, ஊரே பேசு மொழி ஓந்துக்கலாமா, பாதுகிணறு தாண்டி விட்டோம் மீதிக்கிணறு தாத்தரையே கொட்டி வைக்க சொல்லலாம். இந்த போட்டோ குடுக்கலையா? அப்படியா? அப்ப அங்க அவள் நடுவுக்கு சொல்லு, ஏன்னா இங்க இருந்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எங்க வர்ணிச்சு போனா தெரியும். அப்படியா? அப்படி அப்படின்னா கொஞ்சம் ஆஹா இப்ப இருக்கிற பிள்ளைங்க சும்மா இவளுக்கு சும்மா எப்படிதான் போடுங்க? பாட்டி பாட்டி நட்டு கட்ட வசமா வந்து பாட்டி கிட்ட பாட்டி, இது முடிக்கலையா? அப்படி லேட்டா தூக்கி கிசு போட்டுருமா? பஞ்ச ஒண்ணா நீ பச்சை கிள்ளி என் மாமா கேட்ட நீ பிடிக்கல, இதுவும் புடுக்கலையா? அப்ப என் புடுக்குதான் அப்படி இருக்கிற இப்படி போடுவான். வள்ளிப்ப புட்டி அழகு கண்ணாட்டி வாழ் இதுயா காசு கொடுக்குமா? அதே 10 காசு அப்படி ஓடி போயிரு. எங்க ஆத்தா வீட்டுக்கு தான் உட்காந்துக்கிறேன், முடியல. அவளுக்கு அதுவும் பிடிக்கலையா? அது பிடிக்கல. இப்ப வந்த பாட்டு ஏதாச்சும் போடுவியா? இப்போ வந்த பாட்டு ஆமா
அப்படிங்க லேப்டாப் துடிக்கும் ஏன் நெஞ்ச தொட்டுட்டா நீ இல்லாம வாழ மாட்டேங்கிட்ட இதுவும் முடிக்கல. ஏன் அவளுக்கு ஒரே ஒரு பாட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லுவா. எந்த பாட்டு? இஸ்கு இஸ்கு பாட்டு தான் சொல்லுவா. இசுக்கு இசுக்கா? ஆமா. அப்படியா? சப்புனார வேண்டா திரு சப்புனார வேண்டா அந்த பாட்டு சொல்லுவா. சப்புனார வேணுமா? என்ன சப்ப பார்த்தா பாத்தியா எப்படி ஒரு பிள்ளை எப்படி எடுத்து வச்சாங்க பாத்தியானே? ஆமா அந்த பாட்டு தான் அவளுக்கு பிடிக்கும். அந்த பாட்டு பிடிக்குன்னா அவளுக்கு மியூசிக் தான் போடுங்க. இந்த பாட்டு உனக்கு பிடிக்கல? அப்ப இந்த லேட்டஸ்ட் இன்னொரு பாட்டுக்கு அந்த பாட்டு போட்டுருவான். நீ இருக்கிறையே ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறையே தவளை கொட்டாய் இதுவும் இல்லையா? அப்ப எங்க தாத்தாவையும் போடுவார் அந்த காலத்து பாட்டை. நீ இருக்கிறையே ஓல கொட்டாயா நடக்கிறையே தவளை கொட்டாயா நீ இருக்கிறையே ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறையே தவளை கொட்டாயா என்ன போட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்படிதான் இருக்கு பின்னாடி இருந்து தண்ணி ஒரு இருக்குது. ஆமா யோ முத்துப்பாண்டி இங்க வா சபைய கும்பிடு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எது நீங்க எடுக்கிற முடிவு. சம்பளம் மட்டும் நீங்க 2 பேரும் 5000 கூட 10000 கேட்டீங்களா? எல்லாமே சால்வா. ஆமா ஒண்ணுதான் அமைய மாட்டேங்குது. ஏண்டா இன்னைக்கு இப்போ மாப்பிள கொஞ்சம் பொறுமையா இருங்க வந்துடுறேன். வந்துடுறேன் மாமா வந்துடு கூப்பிட வந்தேன். அதே சரி ஓகே. அது எங்க போனாலும் ஒண்ணு தேடி அத முன்னால போகும். எங்க போனாலும் ஒண்ணு தேடி அத முன்னால போகும். கட்டு நீ வந்தாலே அது என்ன மேல போகும். மாதாமனே சீதாமனே உண்மை நான் கொண்ட பாக்கம் என்னம்மா சத்தியமாக்கா பாட்டு வச்சக்குறி உனக்காண்டி விவசாயத்துல நம்ம பொண்ணு கைட்டுக்கு ஏத்த மாப்பிள்ள ரெடியா உட்கார்ந்துருக்காரு. இது பாருங்க உங்களுக்காண்டி வேலையில விவசாயத்தை வேலையெல்லாம் விட்டு போட்டு உங்களுக்காண்டி இப்ப மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்குது. ஆமா பொண்ணு என் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு. என் பொண்ணு அது ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு இந்த செத்து போச்சா அவங்கள பார்த்து நடிக்க நான் எந்திரிச்சு ஐயோ அம்மா இந்த பிள்ளை சொல்லுது. அம்மா என்ன
புள்ள எடுக்காம மண்டை மேல தெரியக்கூடாது. மண்டை உள்ள நான் போயே சொன்னேன், ஒரு நல்ல பேசுற பிள்ளை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? அது கடைசியில பார்த்தா அவளுக்கு பேசத்தான் தெரியாது, ஆனா பாட்டு சூப்பரா பாடுவா. பாட சொல்லி கேளு. நெசமாவா? எங்க அந்த இந்த பையன் பா பாத்தியா? சாப்பிட கூப்பிடுதோ? பாட்டு பாட கூப்பிடுதோ? எங்க அப்ப ஒரு பாட்டு பாடி எல்லாரும் கேட்கட்டும். சாந்தா சாந்தா, உன்னுடைய இசை உள்ளத்தை இந்த மக்கள் இடத்துல காட்டு. அந்த கதை சொல்லிட்டாங்க. நைட்டு 1 மணி, அப்புறம் 2 மணி. மணி இப்போ 1:30 ஆகுது. அது இல்லடா, சுண்ணாம்பு. ரெடி 1 2 3 சொல்லடா. சுண்ணாம்பு நான் அப்பவே சொன்னேன்டா, நீனே என்னன்னு சொல்லி குழப்பத்தாக்கி கூப்பிட்டேன். நீ நானு நீ நானு அப்படியே அப்பா 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 ராஜா ராஜா, இந்த செட்ல எத்தனை வந்துருக்கேன். என்ன பிள்ள? ஓ அடடா, அந்த பட்டா அத அவங்க குடும்பத்துக்கும் தெரியும். அவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன சொல்லுவாங்க. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. அவர் ஏன் பாஷையில பேச சொன்னாங்க? அவ பாஷையில பேசுங்க. நீங்க 2 பேரும் ஊம பாஷையில பேச எல்லாரும் என்ன உட்கார்ந்துக்கோங்க போற என்னது? இங்க இருங்க. என் பேரை சொல்லவா, என் ஊரை சொல்லவா? என்ன சொல்லணும் இப்ப உங்களுக்கு? முதல்ல ஃபர்ஸ்ட் உங்க ஊரு. என் ஊரை கேட்க. உங்களுடைய பேரு? என் ஊரை கேட்க. நீனத்தாது ஏத்தனமா வழியா ஒந்தமா கொடியா கொந்தரமா அங்காளியா பங்காளியா அவனா இவனா இங்க அண்ணன் மகனா? யாரடா நீ? கேவலப்பட்டவனே கேவலப்பட்டவனே. யாரு? உன் பேச்ச நம்பி அங்க போனேன்ல, இதனால மதிப்பு அடிக்கிறா. அங்க யாரா இருக்கா? அங்க யாரு இருக்கா கீழே? அது என் கூட பிறந்த தம்பி. நீயே இம்புட்டு அழகா இருக்கியே, உன் தம்பி எவ்வளவு அழகா இருப்பியா? படுவா ராஜ். என்னையா? நான் என் தம்பிட்ட பேசுறீங்க. சரி, நீ யார்கிட்ட பேச போற? உன் தம்பி மட்டுமா வந்திருக்கியா? வேற யாரா வந்திருக்கா? உங்க தங்கச்சி வந்திருக்கா? ஆமா வந்திருக்கு. என் ஊரு பேரு சொன்னா கரெக்டா கண்டுபிடிப்பியா? கண்டுபிடிப்பேன். முன்னாடி வா. வந்தேன். டாடி டாடி யாருப்பா? டாடி நான் தான் மகன். என்னடா இந்த நிப்பிள்ள எனக்கு? டாடி பாலு
பால் இருக்கு ஆஹா, பழம் இருக்கு. அங்க பழம் இல்லையே, வெறும் தொழிலே இருக்கும். அப்பா அப்பா சொல்லுவான். சரியா, என் இவரை சொல்றேன், கரெக்டா கண்டுபிடிக்கணும். சரியா? நீங்க அப்புறம் பேசுவாத டாடி, அது அப்புறமேல். சரியா? என் ஊர் பேரை ஃபர்ஸ்ட் எடுத்தும் கடைசி எடுத்து சொல்லுவேன். நடுவுல என்ன எழுத்து வரும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிவீங்களா? ஏகப்பட்ட சண்டையில வந்து பிறந்தனா அப்படியா? இங்கயா? ஏய் முட்டா நல்லா கேப்பேன். இங்க பேசு என்கிட்ட. ஃபர்ஸ்ட் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை, நடுவுல என்ன எழுத்து வரும்? நீ தான்டா கண்டுபிடிக்கணும். உங்க ஒப்பனை நான் கட்டேன். என்னமோ எழுதுவியா? எழுதி பார்த்துட்டீங்களா? என்ன ஊரு? எழுதி பார்த்தேன். அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம தெக்க தெக்க தெக்க. ஆமா, அந்த தெக்க இருக்கிற ஒரு ஊரு. ஏய் சொல்லுடா, என் ஊர் பேர் என்ன சொல்லு. புதுக்கோட்டை. ஏய் நான் கூட உனக்கு இல்லைன்னு நினைச்சேன், ஆனா நிறைய இருக்கியா. என்னமா 2 எழுத்து சொல்லிட்டு ஒரு எழுத்து விட்டு போட்டேன். அதை நாங்க சேர்க்க மாட்டோமா? ஐயோ உனக்கு நிறைய இருக்கு. ஆமா, என் பேரு சொல்லுவா. என் பேரு சொல்லுவா. சொல்லுவா. உங்க வாய் என் வீட்டு வடச்சட்டி மாதிரியே இருக்கு. அப்ப ஒரு சின்ன கடையை போடுவோமா? எதுக்கு வடை போடுவா? வியாபாரம் பார்க்கல. பருப்பு வடை போடுவோமா, உளுந்த வடை போடுவோமா? இங்கே எனக்கு வந்து ஓட்ட வடை தான் பிடிக்கும். உளுந்த வடை, ஓட்ட வடை தான் பிடிக்கும். சரி. எங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மா. ஆமா. அப்புறம் எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா. அவன் முள்ள மாதிரி போயிட்டான இந்த மாதிரி. எங்க அம்மா இருக்காங்களா, எங்க அம்மா. எல்லாரும் என்ன மானகட்ட மல்லார் பேர் உங்க உட்கார பேசுற. எங்க ஐயன் எதுக்கா பேசுற? சரி உங்க உட்கார பேசு, உன் தங்கச்சியை பேசு. சரிம்மா, சாரிம்மா மன்னிச்சுக்குமா. சரி விடு. பூரி வேணுமா? பூரி எல்லாம் காலையில இருந்து அப்படி சாய் குடிக்குவா. அங்கதான் கடை ஹோட்டல் இருக்கு. இங்க பாருங்க. சொல்லுமா. எங்க அம்மா இருக்காங்களா, எங்க அம்மா. அப்புறம் எங்க அப்பா இருக்காருல்ல. அப்புறம் எங்க அம்மா எங்க அப்பா ஐயோ அது இல்லங்க. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து வச்ச பேரு. எங்க அப்படி ஆட்கள் இருக்காங்க, கஞ்சம் பிடிச்ச பேருங்க. ஏன் சின்ன விட்டு நகரம் பண்ணிக்கிறியா? ஏன் நீங்க உங்க குடும்பத்துல எப்படி இருக்கு? சந்தோஷமா? எங்க அப்பா அம்மா பேர் என்ன தெரியுமா வச்சாங்க? சொல்லு. சுனிதா. இடுப்புல கட்டி அழகா இருக்கு. போடலே தம்பி, கோவப்படாத. பொம்பளைக்குள்ள கேட்கும்போது கொடுத்துருவோம். என் பேருங்க சுனிதா. என்னடா என்னமோ திங்கிற பேர் மாதிரி சொல்றான். அது இல்லைங்க. சு நீ தா. இங்க இப்படி ஓவரமா சொல்றான்.